ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அணையாத விளக்கு. வாங்க கதையை பார்த்துடலாம். ஒரு சின்ன கிராமத்தில் 100 வருடம் பழமையான ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் தினமும் இரவு ஒரு விளக்கு ஏற்றப்படுவது வழக்கம். அந்த விளக்கை ஏற்றும் பொறுப்பு ராமசாமி என்ற வயதான பூசாரியிடம் இருந்தது. ஒரு நாள் ராமசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அன்று இரவு கோவில் பூட்டப்பட்டிருந்தது. யாரும் உள்ளே செல்லவில்லை. ஆனால் மறுநாள் காலை கோவில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இதை ஏற்றியது யார் என்று ஊர் மக்கள் குழம்பினர். அடுத்த நாளும் அதே விஷயம் நடந்தது. ராமசாமியின் பேரன் கார்த்திக் இதை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். அன்று இரவு அவன் கோவிலுக்குள் ஒரு மூலையில் மறைந்திருந்தான். நள்ளிரவு 12 மணி. திடீரென்று கோவில் கதவு மெதுவாக திறந்தது. வெள்ளை சேலையில் ஒரு வயதான பெண் உள்ளே வந்தாள். அவள் நேராக சன்னதிக்கு சென்று விளக்கை ஏற்றினாள். கார்த்திக் அவளை பின்தொடர்ந்தான். ஆனால் கோவிலுக்கு வெளியே அந்த பெண் காணாமல் போயிருந்தாள். அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் மறுநாள் தாத்தாவிடம் இதை சொன்னான். ராமசாமி அமைதியாக இருந்தார். பிறகு பழைய புகைப்படம் ஒன்றை எடுத்து காட்டினார். அதை பார்த்த கார்த்திக் அதிர்ந்து போனான். அதே வயதான பெண். ராமசாமி சொன்னார், அவங்க என் அம்மா. நான் சிறுவனாக இருந்தபோது இந்த கோவில் விளக்கு ஒரு நாள் அணைந்து விட்டது. அப்போது அவங்க ஒரு சத்தியம் செஞ்சாங்க. என் குடும்பம் நல்லா இருந்தால் இந்த விளக்கு ஒருபோதும் அணையக்கூடாதுன்னு. ஆனால் அவங்க இறந்து 25 வருஷம் ஆகுது. கார்த்திக் நடுங்கியபடி கேட்டான். ராமசாமி மெதுவாக சொன்னார், அதனால்தான் இந்த விளக்கை ஏற்றுவது மனிதர் அல்ல. அந்த இரவு இருவரும் கோவிலுக்கு சென்றார்கள். விளக்கின் அருகில் ஒரு சிறிய பழைய துணிப்பை கிடந்தது. அதற்குள் ஒரு கடிதம் இருந்தது. இதில் ஒரே ஒரு வரி, நான் இல்லாத நாளிலும் என் விளக்கு அணையக்கூடாது. கார்த்திக்கின் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது. அன்றிலிருந்து அந்த விளக்கை தினமும் கார்த்திக்கே ஏற்றத் தொடங்கினான். ஆனால் ஒவ்வொரு வருடமும் அவன் பாட்டி இறந்த அதே நாளில் அவன் விளக்கை ஏற்றுவதற்கு முன்பே அது தானாக எரிந்து கொண்டிருக்கும். சில வாக்குறுதிகளுக்கு மரணமே முடிவல்ல. நன்றி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.